நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு, அதே நாங்க தான் வச்சோம். இந்த உலகத்திலே வந்து சீமான் மட்டும்தான் அறிவாளி பார்த்துங்க. பாக்கி எல்லாருமே வந்து அறிவு இல்லாத ஆளு, தற்கூரி தான் பார்த்துங்களா. அதாவது சங்கரலிங்கனா இருக்கார்ல, அவருக்கெல்லாம் அறிவு கிடையாது பார்த்துக்குங்க. சீமானுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. தமிழ்நாடுன்னு பேர் இருக்க பேர் வைக்க சொல்லி போராடி இருக்காரு. போராடி உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டுருக்காரு அந்த ஆள். எவ்வளோ அறிவில்லாத ஆளாக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணா சீமான் அண்ணனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. தமிழ்நாடுன்னு பேர் இருக்க பேருக்கு எதுக்கு போராடி இருக்கணும், அவர் எதுக்கு உயிரை விட்டுருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார். அந்த காலகட்டத்தில் இருந்தால் போயிட்டு போராட்டத்துக்கு வந்து, ஏங்க ஐயா தமிழ்நாடு தான் எதுக்கும் பேர் இருக்குது, அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை பேரை வேறு வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பார் எங்கள் அண்ணா சீமான் இருந்திருந்தா. பேர் வந்து இலக்கியத்தில் பல இடத்துல வரலாற்றில் இருக்குது, தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது. அதை கெசட்டில் யார் கொண்டு வந்தது? கெசட்டில் கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் அவர் போராடி இருக்கார் அந்த ஆள். போராடி உயிரை விட்டுருக்காரு. காமராஜர் இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலை, அதை கண்டுக்கல, உயிரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து செய்கிறாரு. அந்த புகழ் வந்து அண்ணாவுக்கோ இல்லை திமுகவுக்கோ போயிடக்கூடாது பார்த்துங்க. அந்த காண்டு தான் இது. அது அப்படியே ஒரு அலட்சியமாக பேசுகிறது. தமிழ்நாடு இருந்த பெரிய பேர் வச்சுக்கிட்டு இவங்க பெருமை கொண்டாடுறாங்க. இருந்த பேரை வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் போராடி உயிரை விட்டுருக்காரு. எங்கள் ஆள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க போராடினாரு, உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் அப்படின்னு புகழ் பாட்டுல அங்கே போயிட்டு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு திமுக அண்ணா வச்சுருக்காரு. அதை வந்து ஏற்றுக்க முடியல பார்த்துங்களா. அந்த புகழ் வந்து திமுகவுக்கு போகிறத ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டியிருக்காங்கல்ல, அதுலேயும் காண்டு தான் பார்த்துங்க. கலைஞர் பேர் வச்சதுலாம் காண்டு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இதுலேயும் திமுகவுக்கு பேர் வந்துருமே. முதல்ல யார் கட்டினது வரலாற்றில் அப்படின்னு ஒன்று ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னு வச்சுங்க, எல்லாரையும் வரலாற்றை எடுத்து பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு காலங்காலமாக இது நிற்கும் பார்த்துங்க. அந்த காண்டு அந்த வைத்தறிச்சல் தான் பார்த்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னு வச்சிங்களா, ஒரு 4-5 முழம் கயிறு வாங்கி தொங்கிடு உத்தரத்தில், அதான் நல்லது. உனக்கு தாங்க முடியலன்னா அதான் நீ செய்யணும். மானஸ்தானம் தான், சீமானை தான் சொல்கிறான். தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் தற்கூரி பார்த்துங்க. சீமானனை மட்டும்தான் அறிவுபூர்வமான ஆள். அப்படி தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. யாரும் வரலாற்றை தேடி படிக்க மாட்டாங்களா? தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார் என்ன ஏதுங்கிறது தேட மாட்டாங்க. உங்கள் தம்பிகை உட்பட தான் கேட்குறான். தேடுவாங்களே வரலாற்றை தேடுறப்ப எப்படி உண்மை தெரியும்? யார் பேர் வச்சா, யார் கெசட்டில் ஏற்றுனதுங்கிறது தெரியும்ல. அப்போ உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் வரும்ல, வெளில வரும்ல. ஏன் இந்த மானங்கட்டத்தனம் உனக்கு? திமுகவுக்கு ஒரு கட்டத்துலேயும் புகழ் போயிடக்கூடாது, அதுதான் உன் எண்ணம். அதுக்கு நீ என்ன வேணாலும் பேசு.